வணக்கம் ராதிகா. அதாவது தாய்லாந்து நாட்டிலிருந்து பெரிய அளவில் போதைப் பொருட்கள் சென்னை விமான நிலையத்தை கடத்தி கொண்டு வரப்படுவதாக சென்னை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தன. இதையடுத்து இன்று அதிகாலை சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சந்தேகப்பட்ட விமான பயணிகளை அனைவரையும் நிறுத்தி விசாரணை நடத்தியதோடு அவர்களுடைய உடைமைகளையும் பரிசோதித்தனர். இந்த நிலையில் தாய்லாந்து நாட்டு தலைநகர் பாங்காக்கில் இருந்து சிங்கப்பூர் வழியாக சென்னைக்கு வரும் ஸ்கூட் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் ஒன்று சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்தது. அந்த விமானத்தில் வந்த பயணிகளை அதிகாரிகள் தீவிரமாக கண்காணித்தனர். அப்போது கேரள மாநிலத்தை சேர்ந்த 2 இளைஞர்கள் சுற்றுலா பயணிகளாக தாய்லாந்து நாட்டிற்கு சென்றுவிட்டு மறுநாளே அவர்கள் தாய்லாந்து நாட்டிலிருந்து சென்னைக்கு திரும்பியுள்ளனர். சிங்கப்பூர் வழியாக சென்னைக்கு திரும்பி வந்துள்ளதை சந்தேகம் ஏற்படுத்தியது. இதையடுத்து 2 கேரளா பயணிகளும் நிறுத்தி விசாரித்தனர். விசாரணையில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசினார். இதையடுத்து அவர்கள் வெளியில் விடாமல் சுங்கத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து சென்று அவர்களுடைய உடைமைகளை சோதித்தனர். அப்போது உடைமையில் திறந்து பார்த்தபோது அதனுள்ளே பதப்படுத்தப்பட்ட உயர் ரக போதைப் பொருளான ஹைட்ரோபோனிக் கஞ்சா உணவுப் பொருட்கள் பாக்கெட்டுகளுக்கு இடையே மறைத்து வைத்திருந்தது கண்டுபிடித்தனர். இருவரும் உடைமைகளிலும் சுமார் 11 கிலோ ஹைட்ரோபோனிக் கஞ்சா இருந்தது. அதன் சர்வதேச மதிப்பு ரூபாய் 11 கோடி ஆகும். அதாவது இதையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் கேரளா பயணிகள் 2 பேரையும் கைது செய்தனர். அவர்கள் கடத்தி கொண்டு வந்திருந்த 11 கோடி மதிப்புடைய 11 கோடி ஹைட்ரோபோனிக் கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். அதோடு அவர்கள் மேலும் சுங்க அதிகாரிகளுக்கு விசாரித்த போது இவர்கள் சர்வதேச போதை கடத்தும் கும்பல் குருவிகளாக செயல்பட்டார்கள் என்றும் இவர்கள் படித்துவிட்டு வேலை இல்லாத நிலையில் பணத்திற்காக இதே போல் போதை கடத்தல் ஈடுபட்டதாகவும் சென்னை விமான சுங்க அதிகாரிகள் தெரிவித்தனர். போதை கடத்தும் கும்பலிடமிருந்து போதைப் பொருட்களை பெற்றுக்கொண்டு அதற்கு பதிலாக லட்சக்கணக்கில் இவர்களுக்கு பணம் கொடுக்க இருந்ததாகவும் தெரிய வந்தது. இதையடுத்து இவர்கள் இருவரிடமிருந்து இந்த போதைப் பொருட்களை வாங்க இருந்த கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் யார் என்று சுங்க அதிகாரிகள் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே ஒரு கேரள பயணியிடம் 5 கிலோ போதைப் பொருட்கள், மற்றொரு கேரளா பயணியிடம் 6 கிலோ போதைப் பொருளும் இருந்தன. அதில் 6 கிலோ போதைப் பொருளை கடத்தி வந்த பயணி குறித்து ஏற்கனவே சென்னை அண்ணா நகரில் உள்ள NCP எனப்படும் நாகர்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ மத்தியில் இவருடைய விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது. அதே போல ராதிகா, சென்னை விமான நிலையத்தில் ஒரே நேரத்தில் ரூபாய் 11 கோடி மதிப்புடைய 11 கிலோ உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா பிடிபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ராதிகா.